இது என்ன ரீ ரிலீஸ் சீசனா? படம் பார்த்து கதை சொல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதுவும் ஒரு ரீரிலீஸுக்காக தான் கமல் சாரை பார்த்துருக்காங்களோ அப்படின்னு தோணுது. என்னன்னா, PL தேனப்பன், KS ரவிக்குமார். PL தேனப்பனை தயாரிப்பாளர் ஆக்குனவர் உலகநாயகன் கமலஹாசன். அதனாலதான் அவருடைய கம்பெனிக்கு ராஜலட்சுமி பிக்சர்ஸ் அப்படின்னு அவர் பேர் வச்சாரு. கமல் சாருடைய அம்மாவோட பேரை தன்னோட கம்பெனிக்கு PL தேனப்பன் வச்சாரு. PL தேனப்பன் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்தவர். அவர் முதல்ல வேலை பார்த்த படம் ராஜ்கமல் அப்படின்னா குணா. ஸோ அதுல வேலை பார்த்ததுக்கு அப்புறத்துலேருந்தே அவருக்கு கமல் சாரை ரொம்ப பிடிச்சு போய் கமல் சார் படங்கள் எல்லாம் வேலை பார்த்து காதலா காதலா படத்துக்கு வந்து பிரபுவோட கால் ஷீட்டு, அதாவது காதலா காதலா வந்து பிரபு நடிக்கிறதா பிளானு. பிரபுவோட கால் ஷீட்டை கேட்கிறாரு யாரு? PL தேனப்பன். அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, கிடைக்கல. அவ்வை சண்முகி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவ்வை சண்முகி இவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். அப்போ ஒரு கேப்ல என்ன சொல்றாரு கமல் சார்கிட்ட, சார் நீங்க பேசினா பிரபு சார் வந்து ஒத்துக்குவாரு, எனக்காக கொஞ்சம் நீங்க பேசுங்க சார் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் போன் அடிக்கிறாரு. அவர் போனை எடுக்கல. ஸோ அப்போ போன் எடுக்கலன்னு கமல் சார் கேட்கிறாரு, என்ன தேனப்பன் எவ்வளவு நாள் கால் ஷீட் அப்படின்னு கேட்கிறாரு. 10 நாள். சரி, இந்த 10 நாள் நான் கொடுத்து நான் நடிச்சா எப்படி இருக்குன்னு ஒரு கையும் ஓடல காலும் ஓடலையா, நம்ம படத்துல கமல் சாரா அப்படின்னு உடனே, சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் ரவிக்குமார் சார்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார்கிட்ட பேசினோடனே, கமல் சாரா கரும்பு தின்ன புளியா, அவர் நடிக்கிறாருன்னா அவதோட சேர்த்து இன்னொரு 10 நாள் கேளியா, படத்தை எடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அவரும் ஓகேங்கிறாரு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் காதலா காதலா. அந்த படைப்பாளி பெப்சி மோதல் வந்ததுனால ரவிக்குமாரால் அதை டைரக்ட் பண்ண முடியல. அவர் வந்து படைப்பாளி சைட்ல இருந்தாரு, கமல் சார் வந்து பெப்சிக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. அதனால அவர் டைரக்ட் பண்ணல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய ஆஸ்தான இயக்குனர் சிங்கீரம் சீனிவாசராவை கூப்பிட்டு டைரக்ட் பண்ண சொல்றாங்க. அப்படி வந்ததுதான் இது காதலா காதலா. அதுல மிகப்பெரிய லாபம் வந்தது. அந்த லாபத்தொகையை கொண்டு போய் கமல் சார்கிட்ட, சார் இவ்வளவு லாபம் இருக்கு, என்ன சார் பண்ணட்டும்னு கேட்கிறாரு. பேங்க்ல போடுங்க, நல்லபடியா பாத்துக்குங்க சார். உங்களுக்கு இல்லை, நான் அந்த 2 ஏரியாலேயே நான் எடுத்துக்கிட்டேன், நீங்க இதை போய் பேங்க்ல ஒழுங்கா போட்டு நல்லபடியா பாத்துக்குங்க, எதுவும் தேவையில்லாம செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சாராம். ஸோ அதுல பெரிய லாபம் வந்தது அவருக்கு. எல்லாருக்குமே, அதை வாங்கின எல்லாருக்குமே பெரிய பெரிய லாபங்கள், எல்லாருக்கும் 4 பங்கு 5 பங்கு லாபம் வந்த படம். ஸோ அவர் பஞ்சதந்திரம் அவர் தான் தயாரிப்பாளர். இப்போ பஞ்சதந்திரம் ரீரிலீஸுக்காகத்தான் போயிருக்காருன்னு எனக்கு தோணுது.